எதிர்காலம் வரும் என் கடமை வரும். கரூர் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரப்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்தவர் தான் வி செந்தில்குமார். இவர் தனது பெயரை செந்தில் பாலாஜி என மாற்றிக்கொண்டார். செந்தில் பாலாஜி 1994ஆம் ஆண்டு மதிமுகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். அதன் பிறகு 1996இல் திமுகவில் இணைத்தார். 2000ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து விலகி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா வீட்டிற்கு சென்று அவர் முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதனையடுத்து 2006, 2011, 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். கடந்த 2015ஆம் ஆண்டு சோதனை காலமாக அமைந்தது. அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து ஜெயலலிதாவால் செந்தில் பாலாஜி அதிரடியாக நீக்கப்பட்டார். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஜெயலலிதாவின் காதுகளுக்கு சென்றதே இதற்கு காரணம் என அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கூறுகின்றனர். இதனையடுத்து அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக டிடிவி அணியில் இணைந்து செயல்பட்டார். இதனையடுத்து டிடிவி தினகரனோடு மீண்டும் ஏற்பட்ட அதிருப்தி மற்றும் தனது அடுத்த கட்ட அரசியல் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு தனது ஆதரவாளர்களோடு திமுகவில் மீண்டும் இணைந்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவியின் வங்கி கணக்குகளை ஆராய்ந்ததில் செந்தில் பாலாஜி கணக்கில் 1,34,00,000 ரூபாயும் அவருடைய மனைவி கணக்கில் 29,55,000 ரூபாயும் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. இது அவருடைய வருமான வரி கணக்கை ஒப்பிடும்போது அதிகமானது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2022ஆம் ஆண்டு இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் ஒரு முறை கூட அவர்கள் ஆஜராகவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மாநகர போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர், ஓட்டுநர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு உரிய தேர்வு நடைமுறைகளை பின்பற்றாமல் ஆட்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சண்முகத்திடம் பணம் கொடுத்துள்ளதாக சில சாட்சிகள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இடைத்தரகர்களாக செயல்பட்ட சிலர் கூட வேலைக்காக பெற்ற பணத்தை செந்தில் பாலாஜி மற்றும் சண்முகம் கணக்கில் செலுத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணத்தை செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் கிடைத்துள்ளதால் நேற்று, அதாவது 13ஆம் தேதி செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் இன்று சம்மன் வழங்கும் போது அதை பெற மறுத்த செந்தில் பாலாஜி அதிகாரிகளை மிரட்டும் துணியில் பேசியதாகவும் 2 சாட்சிகள் முன்னிலையில் அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய முயற்சித்த போது எந்த கேள்விக்கும் அவர் பதிலளிக்கவில்லை, விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. இதனால் அவர் இந்த கைது செய்யாவிட்டால், செல்வாக்கான நபரான அவரை கைது செய்யாவிட்டால் இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்களை கலைக்கக்கூடும் என்பது காரணத்தினால்தான் இன்று அதிகாலை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி. கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுதும் அவர் அமைச்சர் பதவியில் எப்படி நீடிக்கலாம் என்று எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. இந்த நிலையில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கு முன்பாக 4 முறை அவருடைய ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. 3 முறை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் 1 முறை உயர்நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி அவர் ராஜினாமா செய்திருப்பது இந்த ஜாமீன் மனுவுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பலம் சேர்க்குமா என்பதுதான் இன்றைய விசாரணையின் மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போ ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்ததற்கான முக்கியமான காரணங்களாக சொல்லப்பட்டவை 3. 1, அவர் அமைச்சர் பதவியில் நீடிப்பதன் காரணமாக அதில் சாட்சிகளையோ அல்லது அதற்கான ஆவணங்களையோ கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இடி தரப்பில் வாதிடப்பட்டது. இது ஒரு காரணமாகவும் தார்மீக அடிப்படையிலான இந்த கேள்வியை முன்வைப்பதாகவும் நீதிமன்றம் தரப்பில் இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. தற்போது அந்த அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீதான விரிவான எழுத்துப்பூர்வ தீர்ப்பை தற்போது உச்சநீதிமன்றமானது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக மொத்தமுள்ள 6 நிபந்தனைகள் என்பது இந்த ஒரு எழுத்துப்பூர்வமான தீர்ப்பில் விரிவாக
குறிப்பிடப்பட்டுள்ள. மிக முக்கியமாக 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 பேர் கொண்ட அந்த பிணை என்பதை அவருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய விரிவான உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக இந்த வழக்கு தொடர்புடைய சாட்சியங்கள் யாரிடமும் அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு வைக்க கூடாது என்ற ஒரு உத்தரவையும் அவர்கள் பிறப்பித்திருக்கார்கள். ஒருவேளை அவ்வாறு அவர் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த ஜாமீன் என்பது நிச்சயமாக ரத்து செய்யப்பட்டு அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவார் என்ற ஒரு உத்தரவையும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் 11 மணி முதல் 12 மணிக்குள் சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்தினுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அவர் கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் திருப்பியது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையும் அவர் அதில் விசாரணைக்காக நேரடியாக விசாரணை அதிகாரி முன்பு ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு கீழமை நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் அதாவது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையுடைய PMLA நீதிமன்றத்தின் கீழ் அவருடைய பாஸ்போர்ட்டை சரண்டர் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தன்னுடைய நிபந்தனையாக அவர் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உரிய அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு அவர் உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் உத்தரவாக அவர்கள் நிபந்தனையாக பிறப்பித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 6வதாக இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்படுத்தக்கூடாது. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு வாய்தாவும் வாங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் மிக திட்டவட்டமான ஒரு நிபந்தனையாக பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது. எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. அரசியல் சதிச்செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்தன. கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள். முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளிவரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கின்றேன். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று திரு செந்தில் பாலாஜி கிடைத்திருக்கக்கூடிய பெயில் பற்றி திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்லாகித்து எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். வி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் வழக்குகளை ஓராண்டுக்குள் நிறைவு செய்ய கோரிய மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அளித்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டியுள்ளது என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை உரிய மனுவாக தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். அவருக்கு எதனால் ஜாமீன் கொடுக்கப்பட்டது? அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் அவர் இந்த வழக்கில் தலையிட மாட்டார் என்ற காரணத்தினால்தான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது. அந்த நடைமுறையை மீறி ஜாமீனில் வெளிவந்து 3 நாட்களில் மீண்டும் அமைச்சர் ஆகியிருக்கிறார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்த வழக்கில் அவர் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கின்றனர். ஆகவே உச்சநீதிமன்றம் எதிர் மனுதாரர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட ஜாமீனை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்பதை என் கடமை சேனல் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.